ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம் சார். ஓகே, போன வகுப்புல படிச்சதுல ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்காவது விளங்காம இருக்கா? என்னடா வந்து ஹோம்ஒர்க் வந்து பெருசா ஒருத்தரும் செய்யல. 3-4 பேர், சந்திரிகா செய்திருக்கா, துவாரகா செய்தவா, டெலினி செய்திருக்கிறா. 3-4 பேர் தான் செய்திருக்கிறீங்க. மிச்சாக்கள் ஒருத்தரும் செய்யல ஹோம்ஒர்க். எல்லாரும் ரெடியா இன்னைக்கு? ஒருத்தருக்கும் ஒரு கேள்வி கொஸ்டினும் இல்லையா? Everybody's good? சரியா? ஓகே, இன்றையான் பார்ப்போம் இப்ப. சரி, உங்களுக்கு ஒருவருக்கும் கேள்வி இல்லையாண்டா இல்லையா பாப்போம். யாருக்காவது இடையில ஏதாவது கேட்க வேணுமா இருந்தால் தனியா படிக்கிற புது புது அழகில இல்லாமல் வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னாலும் கேட்கலாம். இப்ப நீங்கள் வேற காம்படிஷன் அதுல இதுக்கெல்லாம் போற நீங்கள் அப்படியான டைம்ல உங்களுக்கு வேற வேற கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அப்போ சரியா? ஓகே, இத பார்ப்போம். சார் துவாரகா செஞ்சுட்டேன். வெரி குட். அவரும் செஞ்சுட்டேன் சார் சத்துரிகா செஞ்சுட்டேன் சார். குட், வெரி குட். சரி, சந்திரிகா சொல்லுங்க, இது என்ன செய்யறது? சார் இது 8 எண் சார். ஏன்னா இது 8 மடங்குகள் சார். ஓகே, 8, 16, 24 போகுது. இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கு? 8 மடங்குகளா போய்கொண்டிருக்கு. சரியா? வெரி குட். 8 மடங்குகளா போனா இதுல பொது உறுப்பு என்ன? 8 எண் சார். 8 எண் சார். 8 எண். வெரி குட். சரியா? விளங்கிட்டு எல்லாருக்கும்? யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஒரு தடவை கொஸ்டின் இல்லாட்டிக்கு அடுத்த போ. சார் சத்துரிகா செஞ்சுட்டேன் சார். என்ன விட வந்த சந்திரிகாக்கு? நேர் 30 சார். வெரி குட். நேர் 30 சார். நேர் 30 தான் சரியான. சரி, கீர்த்தியா சொல்லுங்க, ஏன் நேர் 30 வந்தது? சார் ஃபர்ஸ்ட் மறை 2ஐயும் மறை 3ஐயும் பெருக்கணும் சார். ஓகே, ஒரே அடையாளங்கள் இருக்கனால 2 6 சார். அப்ப நேர் 6. அதோட நேர் 5 பெருக்குன்னா 6 5 30 சார். வெரி குட். மற்ற செய்யுங்க. சார் துவாரகா செஞ்சுட்டேன் சார். அடுத்தது என்ன வந்தது துவாரகாக்கு? 0.0005. 0 how many பூஜ்ஜியம் வரும் இதுல? எத்தனை பூஜ்ஜியம் வந்தது? 3 0. இப்படியா வந்தது? ஓ சார். ஓகே, வேற யாரு பாப்போம். மெட்டாக்கள் யார் செய்யுங்க. மெட்டாக்கள் சார் இன்னொரு சைவர். சொல்லுங்க. இன்னொரு சைவர் சார். 5க்கு அப்புறம் இன்னொரு சைவர். 5 பாங்க. இது பின்னால இருக்கிற சைவர் நீங்க போராடி பரவாயில்லை. ஓகே, இந்த தசமதானத்துல எழுதியக்குள்ள இந்த எண்ணுக்கு பின்னால இதுக்கு பின்னால தனிய சைஃபர் இருந்தா நீங்கள் அதை விடலாம். அந்த சைஃபருக்கு வந்து பெருமானம் இல்லை. சரியா? கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். இதே விட தான் சார் வந்துச்சு. இதை விடையா வந்தா கீர்த்தியா? குட். ஆமா சார். சார் சத்துரிகாவுக்கு இந்த விடத்தை செஞ்சு. வெரி குட் சந்திரிகா. கபீஷன் என்ன ஒண்ணும் கதைக்காம இருக்கிறீங்க? விளங்க இல்லையா? சர்ஜனா செய்திட்டீங்களா? சுஜனா ஓகே,
என்னன்னு செய்யறேன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது தனிய இப்ப தசமதானம் எப்பவுமே எங்கேயும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சரியா? நான் நெடுக சொல்ற மாதிரியே தான் பெருக்கல் பெருக்கல் மிக முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது. பெருக்கல் இதை எப்படி வேணுமென்றாலும் எழுதி பெருக்கலாம் நீங்கள். சரியோ? பெருக்கி போட்டுத்தான் நாங்கள் தசமதானம் குத்தவன். சரியோ? இப்ப பெருக்கேக்கு என்ன நடக்கும்? 2 10 0 சரியோ? 2 4 1 5 சரியா? 50 மிச்சம் எல்லாம் அங்கால 0. சரியா? இங்கால இப்ப பெருக்கினீங்கன்னா 0 0 இப்படி போய்கொண்டிருக்கும். சரியா? ஆனா இது பெருக்கினா பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? தசமதானத்தை பார்க்கணும். முதலாவது 0.02 அஞ்சுல எத்தனை தசமதானம் இருக்குது? 1 2 3. பெருக்க போற 0.2 எத்தனை தசமான இருக்கு? 2. அப்ப 3 2 5. சரியா? பெருக்கினா பிறகு இதுலதான் தசம் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? 1 2 3 4 5. சரியா? அப்ப தசம் எங்க வந்துடும்? இங்க வந்துடும் தசம். சரி, அப்ப இதன் விட என்ன? 0.00005 ஆனா இதுக்கு பின்னால் இருக்க 0 உங்களுக்கு போட தேவையில்லை. விளங்குதா? சூஜனா விளங்கி இருக்கா? கபிஷன் எல்லாரும் ஓகேயா? ஓகே. பெருக்கல்ல நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்காக தான் நான் திருப்பி 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 ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு கேள்வியை கொண்டு வரது காரணமே உங்களுக்கு இது வடிவா விளங்க வேணும். விளங்காதாக்கள் கேட்கலாம். இப்போ சரியா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்தது அச்சர கணித கோவில். துவாரகா செஞ்சுட்டேன். என்ன விட துவாராக்கு? மறை 10 பி மறை RQ. குட். கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். என்ன வந்தது? மறை 10 பி மறை RQ சார். ஓகே, குட் குட். சூஜனா செஞ்சுட்டேன் சார். சொல்லுங்க சூஜனா. மறை 10 பி மறை RQ. குட். சார் சந்திரிகா செஞ்சுட்டேன் சார். குட். சந்திரிகா என்னோட சந்திரிகாக்கு? சார் மறை 10 பி மறை RQ சார். வெரி குட், வெரி குட். சரி சூஜனா சொல்லுங்க, இது எப்படி செய்யலாம்? இதுக்கு அடுத்த படி என்ன சூஜனா? அடைப்பு நீக்கி எழுதணும் சார். ஓகே, முதலாவது அடைப்பை நீக்கினா என்ன வரும்? 4 பி சார். மறை 4 பி சார் நேரு மறை இருக்கனால சார் மறை 4 கியூ சார். 4 கியூ. அடுத்தது மறை 2 பெருக்கடும் 3 பீனா சார். அப்போ மறை 6 பி சார். மறை 6 பி. மறை 2 தர மறை 2 கியூ. என்ன செய்யலாம்? இந்த பியையும் இந்த பியையும் கூட்டணும் சார். கூட்ட மறை 10 பி. அடுத்து மறை 4 கியூ மறை 2 கியூ கூட்டணும் சார். அப்ப மறை 6 கியூ. மறை 6 கியூ. ஏனெண்டா ரெண்டுக்கும் பக்கத்திலேயும் ஒரே அளவு ஒரே திசை இருக்கிறபடியா கூட்ட வேணும். சரியா? அதனால முக்கியம். ஒரே திசை இருந்தா கூட்டணும், எதிர திசை இருந்தா கழிக்கணும். ஒண்ணு. சரியா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதினா அடுத்த செய்யுங்க. கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். அடுத்து செய்துட்டீங்களா கீர்த்திகா? வெரி குட். செய்துட்டீங்களா? என்ன விட வந்தது? கீர்த்திகாக்கு என்ன விட வந்த கீர்த்திகா? மறை 21 சார்.
மறை 21. துவாரகாக்கு மறை 21 சார். மறை 21. குட். சார் சத்துரிக்காவை செஞ்சுட்டேன் சார். என்ன வந்த சந்திரிகாக்கு? சார் மறை 21 சார். குட் குட் சந்திரிகா. ஓகே, என்னன்னு பாப்போம். சரி சந்திரிகா, நீங்களே சொல்லுங்க, அதுல என்ன வர வேணும்? முதலாவது சிக்கு பதில் 3 சார். முதலாவது என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் அதை எதை மாத்தி போடணும். ஓகே, சிக்கு பதிலா 3, 2, ஏக்கு பதிலா என்ன போடலாம்? மறை 2 சார். மறை 2, மறை 3, பிக்கு பதிலா என்ன போடலாம்? 1 சார். 1. அடுத்து என்ன செய்யணும்? 3, 2 தர 2 என்ன? 4 சார். சய முக்கியம். 4 சார். சய 4, 3 தர 1 சய 3. சரியா? அப்ப 3 சய 3 சய 4 சய 12 சார். 7. 7 தர 3 சய 21 சார். 21. இப்படி ஒவ்வொரு இதையும் அந்த ஒவ்வொரு படியையும் சரியா எழுதி கொண்டு போனீங்களா உங்களுக்கு விடை சரியா வரும். சரியா? அதே இதுதான் ரெண்டாவது. சார் துவாரகா செஞ்சுட்டேன் சார். வெரி குட் துவாரகா. என்ன விட வந்த துவாரகாக்கு? 2 CA சய 2 CB. இதுக்கு வந்து இதே இதுதான். ஏ வந்து -2, பி வந்து 1, சி வந்து 3. இது 5வது 2வது பகுதி. ஓகே, நீங்கள் என்ன நீங்கள் வந்து சுருக்கி இருக்கிறீங்க. இது வந்து இது ஏ சய 2, பி 1, சி 3. முதலாவது என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் பதிலா எக்ஸ் பதிலா என்ன ஒவ்வொரு இதுக்கும் பதிலா சப்மிட் பண்ணுவோம். சரியோ? முதலாவது வந்து 2, சி என்ன மைனஸ், சி வந்து என்ன 3, ஏ என்ன சய 2, பி என்ன பி வந்து 1, சய 5, ஏ 3 தர ஏ என்ன சய 2, சய 2, பி என்ன 1. சரியோ? முதல் எல்லாம் பிரதியிட்டாச்சு. இப்ப சரியோ? எல்லாத்துக்கும் பிரதியிட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இனி வந்து ஒன்றொண்டா சுருகி கொண்டு வரும். சரியோ? 3 2 என்ன 6, சய 2 சய 1 என்ன வரும்? கீர்த்திகா சொல்லுங்க. சய 2 சய 1 என்ன வரும்? சய 3 சார். சய 3. சரியா? பிறகு சய 5 சக 3 சார். சய 3 தான் சரி. சய 2 சய 1 ரெண்டும் வந்து ஒரே அடையாளம் இருக்கக்கூடிய கூட்டி 3. இது சய 5 உள்ளுக்கு என்ன வரும்? அடைப்புக்குறிக்குள்ள 3 தர சய 2 என்ன வரும்? சய 6. சரியா? சய 2 தர 1 என்ன வரும்? சய 2. சரியா? இப்ப என்ன வரும்? 6 தர 3 சய 3 என்ன வரும்? சய 18. சரியா? சய 5 தர இதுக்குள்ள என்ன இருக்கு? 6 2 என்ன சய 8. சரியா? அப்ப என்ன சய 18. இது என்ன வரும்? சய தர சய என்ன வரும்? சக.
இப்ப இந்த விட என்ன? சய 18 சக 40 என்ன வரும்? 58 சார். இல்லையே, ஒன்று சய ஒன்று சக. சக 22 சக சக 58 சய சார். இருந்தா விட வந்து சக வரணும். என்னன்னா 40க்கு முன்னால், 40 பெரிய நம்பர், அதுக்கு முன்னால இருக்கிற திசை என்ன? சக. 40 ரெண்டுமே வேற வேற திசையா இருக்கோன்னா என்ன செய்யணும்? ஒன்றுல இருந்து ஒன்றை கழிக்கணும். 40ல 18 போன எவ்வளவு வரும்? சரியா? இதற்கு முழங்க இல்லையா? ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு பிரதி இடைக்குள்ள கவனமா இருக்க வேணும். தனியா இதுக்கு முதல் கேள்வி உங்களுக்கு சுகமா இருந்தது என்னண்டா வந்து ஒரு சின்ன நம்பரா இருந்துட்டு. சரியா? இதுல வந்து இப்படி ரெண்டு வரைக்குள்ளையும் அதே இதைத்தான் நீங்க செய்ய போறீங்க. சரியோ? அதே இதைத்தான் செய்ய போறீங்க. ஆனா பிரதி இடைக்குள்ள ஒவ்வொரு படியும் முக்கியம். என்ன? சயவும் சகவும் சேர்ந்து வருது. சரியோ? ஒவ்வொரு இடங்கள்லையும் பெருக்கேக்குள்ள நீங்கள் கணக்க கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. சரியோ? சரியா செய்தது எல்லாரும்? துவாரகா ஓகே? சந்திரிகா இஸ் குட். எழுதிட்டீங்களா எல்லாம்? பிரவீன், சுர்ஜனா குட். விளங்கிருச்சு சார். ஓகே. சான்லி ஓகேயா? விளங்கி இருக்கா சான்லி? விளங்குனது சார். ஓகே. டினு குட். விளங்கிருச்சு சார். கொஞ்ச நாள காணல டினு. ஏதாவது விளங்காடி கேளுங்க டினு. பல நாளும் படிச்சதுல ஏதாவது விளங்காடி கேட்க வேணும். ஓகே? ஓகே சார். சார் துவாரக செஞ்சிட்டேன். ஓ வெரி குட் துவாரகா. என்ன வந்தது? 5500 கிலோகிராம். கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். ஓகே வெரி குட் கீர்த்தி. ரோஜனா செஞ்சிட்டேன் சார். குட். பிரவீன் செய்தாச்சா? ஆமா சார். என்ன வந்தது பிரவீனுக்கு? 5500 கிலோகிராம் சார். 5500 கிலோகிராம். வெரி குட். ஓகே, என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? இப்படி ஒண்ணு வந்தா முதல்ல என்ன செய்ய வேணும்? 5.5 டன். சரியா? இது வந்து 5 டன் சக 1/2 டன். சரியா? 5 டன் என்ன? 5 தர 1000 கிலோகிராம். சக 1/2 தர 1000 கிலோகிராம். சரியா? 5000 கிலோகிராம் சக 1000 அரை எவ்வளவு? 500. வரும் 5500 கிலோகிராம். விளங்கிட்டா? ஆமாங்க சார். ஓகே, அடுத்த செய்யுங்க பாப்போம். சார் சந்தலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன வந்த சந்தலிக்கு? 11 சார். சகவா சயவா? சக சார். ஓகே, பாப்போம் என்னன்னு உங்களுக்கு சக வருதுன்னு பாப்போம். சொல்லுங்க பாப்போம், இதுக்கு அடுத்த படி என்ன? இது சய 4 வர்க்கம். சகவா சயவா வரும்? சயவா சகவா? சக. ஏன் சகாண்டா? இது என்ன? இது
இது வந்து இரட்டை எண் தானே சார்? இரட்டை எண் அதாவது வந்து சுட்டி வந்து இரட்டை எண்ணா இருந்தால் அது வந்து எப்பவுமே சகவாதான் இருக்கு. 4 வர்க்கம் எவ்வளவு? சக 16 16 சார். 16. சக இது என்ன? சய 3 கனம். இது வந்து என்ன? ஒற்றை எண்ணா இருக்கிறபடியா என்ன வரும்? லய சார். சய. அப்ப இதுக்கு வர போறது சய 3 கனம் என்ன வரும்? 27. 27. சரியா? இப்ப என்ன வரும்? 16 சக தரச சய 27 என்ன வரும் விட? சய 11 சார். சய 11. சரியா? சய 11. அடுத்ததுக்கு கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். என்ன வந்தது கீர்த்திகா? வெரி ஈஸி. சய 1 சார். சாயம். ஓகே. இதுல முக்கியமா என்ன வரவணி அது சொன்னது? ஒன்றின் எத்தனையாம் அடுக்கு வந்தாலும் அதிന്റെ விடை 1 தான். சரியா? ஒன்றின் எக்ஸா இருந்தாலும் அதிന്റെ விடை 1. சரியா? ஒன்றின் எக்ஸா இருந்தாலும் அதிന്റെ விடை 1 தான் வரும். ஆனால் முக்கியமானது சய ஒன்றின் எக்ஸா இருந்தா ഇതിന്റെ விடை வந்து மாறும். எப்படி மாறும்? எக்ஸ் வந்து ஒற்றை எண்ணா இருந்தா சயவாவும், எக்ஸ் வந்து இரட்டை எண்ணாவா இருந்தா சகவாவும் மாறும். சரியா? இதுல இப்ப என்ன இருக்குது? இது 25. இது என்ன? ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண். சரியா? இது ஒற்றை எண்ணா இருக்கிறபடியா അതിന്റെ விடை என்ன வரும்? சய. சய 1. இதே மாதிரி இதை சொல்லுங்க பாப்பா. இதுக்கு விட என்ன வரும்? 1 சார். நேர் 1. இதுக்கு விட 1. நேர் 1. சரியா? ஏனென்றா வந்து எந்த ஒரு எண்ணின்றையும் அதாவது சைபராம் அடுக்கு வந்து 1. சரியோ? அது என்ன எண்ணாவும் இருக்கலாம். சரியோ? சுட்டி வந்து சைபரா வந்தா அதிന്റെ விடை 1. அடுத்தது கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். என்ன வந்தது? 15 சார். குட். நான் வந்து துவாரா காக்கு 15 பிரவீனும் செய்தாச்சு சார். என்ன வந்தது? 15 சார். குட். செய்தாக்கள் அடுத்தது செய்யுங்க. சார் சத்துரிகாவுக்கு 15 சார். வெரி குட். சார் தினுக்கு 15 சார். வெரி குட். சரிப்பா, என்னன்னு செய்யறது இது? பிரவீன் சொல்லுங்க, இது என்னன்னு செய்யலாம்? சார் 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா சார் 15 சார். ஓ, இது என்னன்னு? இதுல வந்து என்ன இருக்குது? இதுல வந்து என்னண்டு முதலாவது என்ன செய்யணும்? ഇതിന്റെ ഇതെന്നെ என்ன റൂട്ടിന്റെ சார் 3ஓட வர்க்கம்னால சார் இது என்ன செய்யலாம்? 3 தர 5 வர்க்கம் അതിന്റെ അറവാസി ഹാഫ്. ശരിയോ? അതിന്റെ അரை. ഇത് ശരിയോ? ഇത് അതായത് വർക്കമൂലമുണ്ട്. വർക്കമൂലത്തിലെ சொல்றது അതിന്റെ അറവാസി വർക്കമൂலம். ശരിയോ? அப்ப இது வர்க்கமூலமா இருக்கிறோடைய என்ன செய்யும்? இது வந்து 2 தர அரை என்ன வரும்? 1 மாறிடும். அப்ப ഇതിന്റെ விடை என்ன? 3 தர 5 என்ன வரும்? 18. அடுத்ததுக்கு கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். என்ன வந்த கீர்த்திகாக்கு? 5 சார். 5. வெரி குட்.
சார் சந்தலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன வந்த சன்லிக்கு? 5 சார். ஓகே 5 சரி. என்னென்னு செய்யறான்னு பார்ப்போம். சரியா? இதுல என்னண்டா அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள சக வந்தால் நீங்க நேரடியா செய்யலாம். சரியா? ஒரு வர்க்க மூலத்துக்குள்ள 2 எண்களை பெருக்கலோ அல்லது பிரித்தலோ இருந்தால் நீங்கள் நேரடியா செய்யலாம். சரியா? இப்ப அதாவது 5 தர 3 சரியோ இப்ப செய்த மாதிரி வர்க்கம் அல்லது இப்ப 5 கீழ் 5 5 இப்ப 3 வர்க்கம் இப்படி இருந்தாலும் நீங்க செய்யலாம். சரியோ? ஆனால் நடுவில் இப்படி சக இருந்தால் இதை நேரடியா செய்யலாம். சரியோ? அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா முதல் இந்த சகவை சுருக்க வேணும். சரியோ? சுருக்கினா என்ன வரும்? 3 வர்க்கம் என்ன? 9. சக 4 வர்க்கம் என்ன? 16. சரியா? அப்ப என்ன வரும்? இது 16 9 என்ன? 25. சரியா? இனி என்ன செய்யணும்? இத எப்படி வர்க்க மூலமாக்கலாம் அண்டா என்ன செய்யணும்? இத முதன்மை காரணியின் பெருக்கமா மாத்தணும். சரியோ? 25 முதன்மை காரணியின் பெருக்கம் என்ன? 5 5 25. அப்ப என்ன வரும்? இது 5 வர்க்கம். சரியா? 5 வர்க்கம் வந்தா என்ன வரும்? 5 வர்க்கம் അതിന്റെ വർക്കമൂലം. சரியா? யாருக்கு இது செய்ய கஷ்டமா இருக்குது? டிலனி ஓகே சொல்லுங்க. ஓகே சான்லியா ஓகே சான்லி சொல்லுங்க என்ன கஷ்டம் இருக்குது அந்த பாப்போம். ஓகே இப்படி ஒன்று வந்தாலும் இதுவும் என்ன செய்யுது? சக அதாவது வர்க்க மூலத்துல சக வருது. சரியா? இப்படி சக வந்தால் இதை நேரடியா செய்யலாம். அது எப்பவுமே தனித்தனியை தான் செய்யலாம். சரியா? தனித்தனியை செய்யக்கல 144 144 முதலாவது என்ன செய்யணும்? காரணிப்படுத்தணும். சரியா? இதை காரணிப்படுத்தின என்ன வரும்? 2ஆல பிரிக்கலாம். என்ன 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 72. திருப்பி என்ன செய்யலாம்? 2ஆல திருப்பியும் பிரிக்கலாம். என்றா இரட்டை எண். எப்பவுமே ஒரு இரட்டை எண் இருந்தால் அதிന്റെ முதலாவது முதன்மை காரணி எப்பவும் 2 தான். சரியா? இதை செய்தா என்ன வரும்? 3. அங்கால என்ன வரும்? 36 சார். சரி 36. அடுத்து என்ன வரும்? திருப்பம் 18 திருப்ப செய்தா 9. சரி அப்ப 140 முதன்மை காரணி என்ன? 2 4ஆம் அடுக்கு தர 3 வர்க்கம். சரியா? சக 169 169 முதன்மை காரணி என்ன? 169 169 என்னத்தால பிரிக்கலாம்? எந்த முதன்மை எண்ணால பிரிக்கலாம்? 13 என்னத்தால? 13 மட்டும்தான் பிரிக்கலாம். சரியா? 13 பிரிச்சா என்ன வரும்? 13. சரியா? அப்ப ഇതിന്റെ ഇത് என்ன? 13 வர்க்கம். சரியா? அப்ப ഇതിന്റെ வர்க்கமூலம் என்ன? இப்ப 2 4 தர 3 வர்க்கம் சரியா? இதை செய்தீங்கன்னா வரும் இதை அதாவது 2ஐயும் தனித்தனியா பிரிக்க வேணும். என்ன? அப்ப 2 4 அரை தர 3 வர்க்கம் அரை சக. சரியா? இதை சுருக்கினா என்ன வரும்? 2 இதையும் இதெல்லாம் 1 1. அப்ப என்ன வரும்?
2 வர்க்கம் தர 3 சக 13. என்ன வரும் செய்தா 12 சக 13 25. யாருக்கு அது விளங்க இல்லையா? விளங்காடி கேட்கலாம். குழப்பமா இருக்கா சூர்ஜனா? ஆமா. திருப்பி சொல்லவா? ஓகே. சரி, திருப்பி பாப்போம். நூற்றி 44 சக 169. சரியா? முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இத வந்து காரணிப்படுத்தணும். அது விளங்கிட்டா சூஜனா? அது விளங்கிட்டா? முதலாவது காரணிப்படுத்தணும். அப்ப 144 முதலாவது காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தல இப்ப என்ன வந்தது? முதலாவது 2 72, பிறகு 36, பிறகு என்ன வரும் 18 9, பிறகு மூன்றாள் வச்சா 3. சரியா? இது விளங்கிட்டுதான் இந்த படி. ஓகே, இந்த படி விளங்கினா இது என்ன வரும்? 1 2 3 4. அப்ப என்ன வரும்? 2 4 தர 3 வர்க்கம். சரியா? மற்றது 169. 169 2ஆல பிரிக்கலாமா? பிரிக்கலாம். ஏனென்றா வந்து இரட்டை எண்ணா மட்டும்தான் நீங்கள் 2ஆல ஈஸியா பிரிக்கலாம். சரியா? 3ஆல பிரிக்கலாது, மிச்சம் வரும். 4ஆல பிரிக்கலாது. அப்படி பாத்தீங்கன்னா முதன்மை எண்கள் இப்போ முதன்மை எண்ணாலாம் பிரிக்கவும். அப்ப இதுல அடுத்த முதன்மை எண் வந்து பாத்தீங்கன்னா 13 மட்டும்தான் வரும். சரியா? மற்ற ஒரு எண்ணால இந்த பிரிக்கலாது. 13ஆல பிரிச்சா என்ன வரும்? 1, பிறகு என்ன வரும்? 13 13 என்ன வரும்? 3. 13 தர 13 169. சரியா? சக 13 வர்க்கம். இந்த படி விளங்கிட்டோ? ஓகே. அடுத்ததுதான் உங்களை குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். வர்க்க மூலம் என்றால் இது இந்த கருத்து என்ன? வர்க்க மூலம் என்றால் ഇതിന്റെ അരവാസ് അരൈ അതായത് അതാണ് ഇതിന്റെ വർക്കമൂലത്തിന്റെ ഉണ്മയാണ്. ഇത് 2 തര 3 വർക്കം ഇതിന്റെ വർക്കമൂലത്തെ എടുത്തമണ്ട ഇത് வந்து അരൈ சுட்டி வந்து ஹாஃப் அரையா வரும். அதான் வர்க்கமூலம். சக 13 வர்க்கம் അതിന്റെ அரை. இது விளங்கிட்டா சூஜனா? இந்த படி விளங்கிட்டா? சரியா? இதுக்கு பிறகு இது அரையா இருக்கிறபடியா இது என்ன செய்யணும்? இதுல ரெண்டும் பெருக்கமா இருக்கு. பெருக்கமா இருந்தாலும் 2 4 இது அரை என்ன? அப்ப ഇതിന്റെ അരവാസി தர 3 வர்க்கம் ഇതിന്റെ അരവാസി. சரியா? என்ற சுட்டிகள். சரியா? அப்ப சுட்டியையும் வந்து நாங்கள் இது அரையாள பெருக்க 2ஐயும் தனித்தனி அரையாள பெருக்கம். சரியா? சக 13 வர்க்கம் தர ഇതിന്റെ അരവാസി. விளங்கிட்டா? இப்ப 4 தர ஹாஃப் எவ்வளவு? 2. அப்ப 2 வர்க்கம் 3 2 தர அரை எவ்வளவு? 1. அப்ப தர 3 சக 13 2 அரைவாசி என்ன? 1. சரியா? உண்மையா இது வந்து 1. சரியா? இத பிறகு என்ன வரும்? 4 தர 3 சக 13 இது 13. சரியா? 13. இப்ப என்ன வரும்? 12 சக 13 25. விளங்குதா? ஓகே. விளங்கிட்டு எல்லாருக்கும்?
எழுதி முடியுங்க எழுதாதாக்கா. சந்திரிகா விளங்கலையா? சந்திரிகா செய்துட்டீங்களா? குட். ஓகே சரி, இது என்ன செய்யறேன்னு பார்ப்போம். இது வந்து சுவம் கூட்டுறது சரியோ. அப்ப இது வந்து சுலபமா செய்யலாம் சரியோ. என்னண்டு டன் கிலோகிராம். முதல்ல என்ன சொல்லியிருக்கு? 15 டன் 430 கிலோகிராம். அடுத்து என்ன? 7 டன் 750 கிலோகிராம். கூட்டுறது தானே. என்ன வரும்? 0 5 3 8 7 4 11. அப்ப 1 7 3 8 8 5 இந்த விட என்ன? 23 டன் 180 கிலோகிராம். அடுத்தா செய்யுங்க. விலங்கல துவாரகா செய்திட்டீங்களா? என்ன விட வந்த துவாரா? 5 சார். என்ன வந்தது? 5. பாப்பா மற்றாக்கள் என்ன செய்யணும்னு பாப்பா. கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். விட 5 சார். 5 கீர்த்திகாக்கும் 5 வந்தது. ஓகே சார் சந்தலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். சொல்லுங்க சந்தலி. சார் 5 விட சார் 5 வந்தது. ஓகே என்னென்ன செய்த நீங்க சந்தலி சொல்லுங்க. இதுக்கு என்னென்ன செய்யலாம்? சார் 0.25 வகுத்தா சார் 25.000 வரும் சார். 25.000. ஆமா சார். இப்படியா? இன்னொரு 0 வரும் சார். இங்கால வர பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லி சொன்னா அது பிரச்சனையே இல்ல. ஆனா இது 0.25 1000 பெருக்கினா 25 வரும். இங்க பெருக்கி பாப்போமா? 0.25 1000 பெருக்கினா என்ன வரும்? 25,000. சரியா? எத்தனை தசமதானம் இருக்குது? 2 தசம். 2 தசமதானம் இருக்குது. அப்ப இதுல இருந்து இங்க வந்தா என்ன? 1 2. அப்ப என்ன விட வரும்? 250.00. ஆனா 250.00 போடலாம். கீழே 0.5 100 வகுக்கணும் சார். 5000 வரும் சார். ஒரு தசமதானம் தள்ளி வைக்கணும் சார். அப்ப 500. ஒரு தசமதானம் தான் தள்ள போறோம். இது என்ன? 100 பெருக்கிறோம். 100 பெருக்க என்ன வரும்? 500. அப்ப எத்தனை தசமானம்? ஒரு தசமானம் தானே மூவ் பண்ண போறோம். இங்க இருந்து 1 என்ன வரும்? 50 சார். 50. சரியா? வகுக்கணும் சார். அடுத்து 50 வரும். சரியா? அப்ப 250 50 பிரிச்சா என்ன வரும்? 5. கவனமா இருக்கவனும் தசமதானம் செய்யல. அதுக்காகத்தான் நான் இப்படியான கணக்களை உங்களை திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு காரணமே இதுதான். சரியா? தசமதானத்துல தசம் சரியாக குத்துப்பட வேணும். எண்ணி சரியா? பெருக்கலும் சரி பிரித்தலும் சரி. அடுத்தது என்ன விட வரும்? அதுக்கும் 5 தான் விட வரும். சரியா? ஏன் 5 வரும்? அது அடுத்த
என்ன வரப்போகுது? இது வந்து சுலபமா செய்யலாம். ஏன்னா இதுல பாருங்க, இதுல பின்னால சைஃபர் இருக்கு. இந்த ரெண்டு சைஃபரும் போயிடும். சரி, 2 சைஃபர்மா 25 5ஆல பிரிச்சா என்ன வரும்? 5. சரியா? எல்லாரும் விளங்கிட்டோ? இனி புது அலகுக்கு போவோம். படிச்ச அலகுக்கு திருப்பி போவோம். சரியா? ஓகே சார். ஹோம்ஒர்க் தந்தனான் எல்லாரும் செய்யல. ட்ரை பண்ணி எல்லா ஹோம்ஒர்க்களையும் செய்ய பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, இது எப்படி செய்யலாம்? இப்படி ஒரு கேள்வி வந்தால் இதை எப்படி அணுகலாம் சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு எது விளங்குது? எங்க இருந்து துவங்கலாம் என்று விளங்குது? சொல்லுங்க. எங்க துவங்கலாம்? சார் EFCD நாட்பக்கத்துல இருந்து சார். என்னத்துல இருந்து? எந்த நாட்பக்கத்துல இருந்து துவங்கலாம்? நாட்பக்கத்தை சொல்லுங்க பாப்பா. கீர்த்திகா சொல்லுங்க. என்ன பேர்? EFCD. EFCD. ஓகே, EFCD. இத பாத்தீங்கன்னா இந்த நாட்பக்கத்தை தனியே பாருங்க. இது சரி, இந்த நாட்பக்கத்தை எடுத்தீங்களா இருந்தா இத பாருங்க. இது எடுத்தீங்களா இருந்தா உங்களுக்கு என்ன இதுல தெரியுது? இது வந்து 90 பாகை, இது 90 பாகை, இது 120. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒன்றே ஒன்றுதான். அதான் கேட்டது DCF. விளங்குதா? அப்ப இந்த ஒரு படத்தை பார்த்த உடனே முதல் நாங்க என்ன செய்யணும்? அவதானிக்க வேண்டியது என்னென்ன தந்திருக்குது, என்ன தரையில. இது எடுத்தீங்களா இருந்தா இத பார்த்த உடனே இந்த நாட்பக்கத்தை பார்த்த உடனே தெரியும். இது 90 பாகை, இது 90 பாகை, ரைட்? இது 90 பாகை, இது 90 பாகை. சரியா? அப்ப இது என்ன? இது 120 பாகை. அப்ப என்ன, எங்களுக்கு இது மட்டும்தான் தெரியாது. சரியா? அப்ப என்ன எடுக்கலாம்? முதல் DEFC. இந்த நாட்கோணத்துல, சரியா, இந்த நாட்கோணத்துல உங்களுக்கு என்னென்ன தெரியும்? நாட்கோணத்தின் எல்லா கோணங்களையும் கூட்டினா என்ன வரும்? அகக்கோணங்கள் 360 பாகை. அதாவது வந்து இப்ப கோணத்தில் எழுதினமா இருந்தால் FED சக EFC சக DCF சக CDE. இவ்வளவுக்கு முன்ன என்ன வரும்? 360 பாகை. இது எங்களுக்கு என்ன தெரியும்? FED என்ன? 90 பாகை. EFC என்ன? 120 பாகை. DCF என்ன? 2x. சக CED என்ன? 90 பாகை. இப்ப என்ன வரும்? இதை கூட்டினா 90 90 180 எவ்வளவு வரும்? 180 சக 120 எவ்வளவு? 300 பாகை. 360 இருந்து கழிக்கணும் சார் 300. அப்ப 60 வரும் சார். 60 2ஆல பிரிக்கணும் சார். இல்ல, நீங்க பிரிக்க தேவையில்லை. என்ன பிரிக்க வேணும்? எக்ஸ காண்றதுக்கு 60/2 30 பாகை. ஆனா உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? DCF வந்து 2x. சரி, அதான் உங்களை முதல் கேட்ட கேள்வி. அப்ப இத வச்சுக்கொண்டே நீங்க சொல்லலாம் DCF வந்து 60 பாகை. இதான் முதலாவது. சரியா? ரெண்டாவது என்ன கேட்டிருக்குது? ABC. இந்த கோணம்.
இது 90 பாகையா இருக்கிறபடியா இது எவ்வளவா இருக்கும்? மற்றது 90 பாகை. இது 90, இது 90 பாகை. சரியா? ஆனால் உங்களுக்கு இதை காணலாது. நேரடியா என்னத்தை அடுத்தது அணுகலாம். பாத்தீங்களா, ஏபிசி என்ன? முக்கோணம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம்? ஏபிசி முக்கோணம். முக்கோணம் ஏபிசி. இதுல என்னென்ன தெரியணும் உங்களுக்கு? இதுல தந்திருக்க பிஏசி. சரியா? பிஏசி சக அடுத்து என்ன கோணம்? ஏசிபி. ஏசிபி சக அடுத்து என்ன இருக்குது? ஏபிசி. ரைட்? ஏபிசி மூன்றையும் கூட்டினா என்ன வரணும்? 180 பாகை. சரியா? இதுல என்ன உங்களுக்கு தெரியும்? பிஏசி தெரியும். எவ்வளவு? 100 சக ஏசிபி என்ன? 30 பாகை. சரியா? என்ன இது? எக்ஸ் முதலே கண்டிடம். எக்ஸ் 30 பாகை. சரியா? சக ஏபிசி. இதான் உங்களுக்கு கேட்ட கேள்வி. என்ன வரும்? 130 சக ஏபிசி 180 பாகை. ஏபிசி எவ்வளவு? 180 சய 130 எவ்வளவு வரும்? 50 பாகை. சரியா? இதுதான் இரண்டாவது. அடுத்து என்ன கேட்டாக்கு? ஏஇடி. இதுல ஏஇடி இது கேட்டு. இப்ப இது கண்டுட்டோம். இது எவ்வளவு? 50 பாகை. இது 90 பாகை. இப்ப என்ன செய்யலாம்? அடுத்ததா நாங்க எடுக்க போறது இந்த நாற்கோணம். சரியா? இந்த நாப்பக்கத்தை எடுத்தா என்ன வரும்? ஏபிடிஇ. அப்ப என்ன வரும்? ஏபிடிஇ. சரியா? இந்த நாற்கோணத்துல உங்களுக்கு என்ன தெரியும்? பிஏஇ தெரியும். பிஏஇ என்ன இருக்குது? பிஏஇ ஏஇடி சக வேறு என்ன இருக்குது? இடிபி சக டிபிஏ. சரியா? டிபிஏ. 4 கோணத்தையும் கூட்டக்கு என்ன வர வேணும்? 360 பா. சரியா? அப்ப முதலாவது என்ன? ஏ கோணம் 100 சக ஏஇடி தெரியாதங்களுக்கு. அப்ப ஏஇடி சக இடிஏ இடிபி. எவ்வளவு இடிபி? 90 பாகை சக டிபிஏ. டிபி எவ்வளவு? டிபிஏ எவ்வளவு? 50 பாகை. என்ன வரும்? அப்ப ஏஇடி சக 100 190 சக 50 எவ்வளவு? 240. அப்ப ஏஇடி என்ன? 360 சய 240 எவ்வளவு வரும்? விளங்கிட்டா? யாருக்காவது விளங்காம இருக்கா? குழப்பமா இருக்கா? சொல்ல வேணும்.
துவாரகா விளங்கிட்டா? ஆமா சுர்ஜனா, சார். கீர்த்திகா ஓகே? கீர்த்திகா அமைதியா இருக்கிறீங்க, விளங்கிட்டா? ஓகே. சான்லி சார் விளங்கிட்டா? சான்லி விளங்குனது சார். டினு, விளங்குனது சார். சுர்ஜனா, விளங்குனது சார். பிரவீன், விளங்குனது சார். சந்திரிகா, புரிஞ்சிச்சு சார். ஓகே. சரி, விளங்கிட்டு எல்லாருக்கும் அடுத்த போகலாமாங்கால? எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஆமாங்க சார். ஒரு கேள்விய பார்த்த உடனே சரியோ, ஒரு கேள்விய பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்க வேணும் என்ன செய்ய வேணும்ண்டு, சரியோ, எங்க துவங்க வேணும்ண்டு விளங்க வேணும். ஓகே ஓகே சார். ஓகே சார். இத பாப்போம். இது உங்களோட ஹோம்ஒர்க்ல இருந்த கேள்வி. இந்த கேள்வியை பார்த்த உடனே நீங்க எங்க இருந்து துவங்கலாம்? இதுல கேட்ட கேள்வி எக்ஸ் என்ன, y என்ன? இதுல எதுல துவங்கினா சுவமா கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்ப நான் இதுல போடுறேன். ஏ பி சி டி இ. சரி, சார் ஏபிசில தொடங்குனா செய்யலாம் சார். ஏ பி சி டி இ எஃப் எங்க துவங்கலாம் சொல்லுங்க? ஏபிசி. ஏன்னு சொன்னா எப்பவுமே நீங்க பார்த்த உடனே முதல் தெரிய வேண்டியது, ஓகே இந்த முக்கோணத்தை எடுத்த மாதிரி இருந்தா 2 கோணம் தெரியும், ஒன்றுதான் தெரியாது, ஒரு அன்னோன். சரியா? ஒன்று தெரியாம இருந்தா இலகுவா கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப என்ன செய்யலாம்? முதலாவது முக்கோணம் ஏ பி சி. சரியா? இதுல வந்து என்ன, பி ஏ சி சக ஏபிசி சக பிசிஏ. எத்தனை பாக? 180 பாக. சரியா? இதுல வந்து என்ன இருக்கு? ஏ வந்து 30 பாகை, பி வந்து 50 பாகை, சி வந்து தெரியாது எக்ஸ் 180 பாகை. சரியா? 50 30 80 சக எக்ஸ் 180 பாகை. அப்ப எக்ஸ் எவ்வளவு? 180 கழிக்கணும் 80 100 சார். 100 பாகை. சரியா? பிறகு என்ன செய்யலாம்? அடுத்தது இப்ப எக்ஸ கண்டுட்டீங்க, அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியணும்? y. என்னண்டு y கண்டுபிடிக்கலாம் சார்? அதுலயும் அதே மாதிரி தான் சார் இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? என்ன கண்டுபிடிக்கலாம்? என்ன இதுல இன்னும் ஒரு க்ளூ இருக்கு, என்ன சொல்ல? அதுல ஒரு நாட்பக்கல் இருக்கு. ஓ, நாட்பக்கத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். அது என்ன, அதுல 1 2 தான் தெரியும், மற்ற 2 கோணமும் தெரியாது. இப்ப நீங்க சொல்றது பிசிஎஃப்இ, ரைட்? பிசிஎஃப்இல வந்து உங்களுக்கு 2 கோணம் தான் தெரியும். எக்ஸ் தான் பகண்டு, எக்ஸ் பகண்டு நீங்க எவ்வளவு? இது 100 கண்டுட்டீங்க. சார் பிடிஇல ஒரு முக்கோணி இருக்கு தானே சார்? முக்கோணி விட்டு ஒரு பக்கத்தை கண்டுட்டு அப்புறமா நாட்பக்கலை கண்டா முக்கோணிന്റെ இந்த கோணத்தை கண்டுட்டு இந்த முக்கோணம், அதாவது பிடிஇல இதை கண்டு செய்யலாம். அல்லது இன்னும் ஒரு வழி என்னன்னு சொல்லி தந்தேன் நான். எப்படி அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை ஈக்குவல் டு புறக்கோணம். அது விளங்குதா? அப்ப இதை 2 வழியா செய்யலாம். ஒன்று வந்து
ஒன்று வந்து துவாரகா சொன்ன மாதிரி என்ன செய்யலாம், அதாவது இந்த முக்கோணத்தை எடுத்துட்டு, சரியோ இப்ப துவாரா சொன்ன மாதிரி முக்கோணம் அதாவது வந்து BDEல எடுத்துட்டு, சரியா உங்களுக்கு தெரியும் பியும் தெரியும் டியும் தெரியும், இ மட்டும்தான் தெரியா. சரியோ அப்படி பாத்தீங்கன்னா 50 சக 30 சக BED 180 பாகை. சரியோ அப்ப BED எவ்வளவு 180 சய 80 100 பாகை. சரி அப்ப இது என்ன 100 பாகை வந்து இது 100 பாகை வந்துட்டேன்னா என்ன, இது வந்து நாட்கோணம். சரியோ இது ஒரு நாட்பக்கம், அதாவது என்ன நாட்பக்கம் BEFC. சரியா இதுல என்ன வரும், BFC வந்து எடுத்த மாதிரி இருந்தா என்ன வரும் 100 சக 50 சக 100 சக Y 360 பாகை. சரியா அப்ப 250 சக Y 360 பாகை. அப்ப Y எவ்வளவு 360 சய 250 எவ்வளவு வரும் 110 பாகை. இது ஒரு வழி. இன்னும் ஒரு வழி இருக்கு, என்ன செய்யலாம், இதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு செய்யறதுக்கு. யாருக்காவது தெரியுமா என்ன வழி? இப்ப இது வந்து 100 பாகையா இருக்கேக்க இது எவ்வளவு இந்த பாகை 80 பாகை. 80 பாகை. இது 80 பாகையா இருந்தா இது என்ன, இது CBF. இது வந்து ஒரு முக்கோணம். EF வந்து என்ன, புறக்கோணம். புறக்கோணமா இருந்தா என்ன செய்யும், Y ஈக்குவல் டு என்ன வர வேணும் 80 சக 30. அதாவது வந்து இப்படி சொல்லி தந்தேன் நான் போன வகுப்புல படிச்ச நீங்க, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமம். அதாவது Y ஈக்குவல் டு A சக B. தெரியுதா இது இது விளங்கிட்டுதா கீர்த்திகா? குழப்பமா இருக்கு? இல்ல சார், விளங்குது சார். விளங்கிட்டு விளங்குனது சார். ஓகே இதுதான், இது வந்து அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமம். சரியா ரெண்டு அகக்கோணத்தை கூட்டிக்க புறக்கோணத்துக்கு சமனா வரும். இதையும் பாவிச்சு அந்த கணக்கு செய்யலாம் இந்த கேள்வி. சரியா ரெண்டு இதுக்கு இது செய்யறதுக்கு ரெண்டு வழி இருக்கு வாய்காண்டத்துக்கு. இதை செய்யுங்க பாப்பா. துவாரகா அசைன்மெண்ட் செய்த நீங்கள் ரைட், ஹோம்வொர்க். Good, I think you did good job. சார் சந்தலி செஞ்சிருக்கேன் சார். ஓகே இதுக்கு x என்ன வரும் சந்தலி? 115 சார். x க்கு எவ்வளவு வரும்? 115 பாகை சார். x சார் x க்கு 65 பாகை. 25 பாகை. 65 எல்லாம் வரும். ஏனென்றா இது வந்து ஒரு நேர்கோடு. நேர்கோடுக்கு என்ன வரும், x சக 115 எவ்வளவு 180 பாகை. அப்ப x எவ்வளவு 180 சய 115 என்ன வரும்? அறுபத்தஞ்சு ரைட். ஓகே சார்.
65 பாகை. இப்ப என்ன செய்யலாம்? என்னண்டு வைகான்றது நாட்பக்கம். நாட்பக்கம் என்ன வரணும்? வை சக 85 சக 120 சக எக்ஸ் எவ்வளவு வரணும்? 360 பாகை. ஏனென்றா இது வந்து ஒரு நாட்கோண். சரியா? y சக 85 85 120 எவ்வளவு? 205 பாகை. சக எக்ஸ் எவ்வளவு? 65. புலவரம் 90 பாகை சார். 90 பாகை. விளங்கிட்டால இருக்கும். எழுதி முடிச்சாக்கள் அடுத்த செய்யுங்க. எக்ஸுக்கு எவ்வளவு வந்த? எக்ஸுக்கு 90 பாகை சார். வெரி குட் கீதிகா. அதான் இதுல முக்கியமா கண்டுபிடிக்கிறது அதெல்லாம். இப்ப இதுல வந்து 90 பாகையா இருக்கிறபடியா இது என்ன? இது குத்த எதிர்கோணம். அப்ப இது எவ்வளவு வரும்? 90 பாகை. அதே மாதிரி இது 130 பாகை. இது எவ்வளவு வரும்? இது 130 பாகை குத்த எதிர்கோணம். சரியா? இப்ப இந்த நாற்கோணில் என்ன இருக்குது? சக y சக 130 சக 90 360 பாகை. 2y சக 220 பாகை. இப்ப 2y என்ன வரும்? 360 சய 220 எவ்வளவு வரப்போகுது? 140 பாகை. அப்ப y எவ்வளவு வரும்? 70 பாகை சார். விளங்கிட்டா? எப்பவுமே ஒரு கேள்வி வந்தா அதுல எங்க எவ்வளவுக்கு எங்களுக்கு இலகுவா காணக்கூடிய கோணங்கள் எல்லாத்தையும் எழுதிடும். எழுதி போட்டுதான் பார்க்க வேணும் எது தெரியும் எது தெரியாது. சரியா? அடுத்தப்பா சந்திரிகா விளங்கிட்டுதா? விளங்கிட்டா? விளங்காடி சொல்ல வேணும். விளங்கிட்டுதா? விளங்கிச்சு சார். ஓகே, அடுத்த செய்யுங்க பாப்பா. அடுத்தல முதல் என்ன கண்டுபிடிக்கலாம்? கீர்த்திகா சொல்லுங்க பாப்பா. சார் அந்த 105 பாகை இருக்குதுனே சார், அதுக்கு பக்கத்துல அந்த 180ல இருந்து 105 கழிச்சா அந்த பாகையை போடலாம் சார். ஓ, இந்த பாகையை காணலாம். ஓகே, இது ஒன்று. வேற என்ன கண்டுபிடிக்கலாம் ஈஸியா? அதுக்கு அடுத்து வைக்கு இல்ல சார், அந்த 105க்கு பக்கத்துல உள்ள பாகையை கண்டுபிடிச்ச பிறகு வைக்கு கண்டுபிடிக்கலாம் சார். ஓ, வை என்ன வரும் சார்? 105 25 கூட்டுனா 130 சார். அப்ப y சம 130. அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியோ? அதாவது இது ஒரு முக்கோணம். அதாவது இது வந்து ஒரு முக்கோணம். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமம். சரியோ? அப்ப இது வந்து y இல்லன்னு தெரியவனே என்ன? y ஈக்குவல் டு 105 சக 25. சரியோ? ஏனென்றா இது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமம். சரி, அப்ப இது என்ன வரும்? 130 பாகை.
சார் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. அந்த முக்கோணத்துல இருக்க பெரிய இந்த கோணத்தை கண்டு போட்டு இதை காணும். அதுல 75 பாகை 25 பாகை எக்ஸ் 3 75 25 இது ஒரு முக்கோணம். அப்ப எக்ஸ காணல் அதான் சொல்றீங்க. அதாவது வந்து ஏ பி சி வந்து முக்கோணம். சரியா? ஓகே, முக்கோணம் ஏ பி சி என்று எடுத்துட்டும் செய்யலாம். என்னென்று வரும்? 75 சக 25 சக எக்ஸ் எவ்வளவு? 180 பாகை. சரியா? அப்ப 100 சக எக்ஸ் 180 பாகை. எக்ஸ் எவ்வளவு? 180 சய 100 80 பாகை. கீர்த்திகா, இதுதான் சுகமான வழி. இப்ப நாங்க தந்ததை வச்சுக்கொண்டே சுகமா செய்யலாம். ஓகே, ஏபிசி வந்து ஒரு முக்கோணம். இதுல 2 தெரியும், 1 தெரியாது. அப்ப எக்ஸ வந்து சுலபமா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வைய சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கு அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை ஈக்குவல் டு புறக்கோணம். சரியா? அப்ப 2 வழி. இப்ப இந்த கோணம் நீங்க காண தேவையில்லை உங்களுக்கு. விளங்குதா? ஆமாங்க சார். இன்னைக்கு வந்து வீட்டு வேலை பயிற்சி 12.3. சரியா? 12.3ல 2ஆவதும் 3ஆவது. சரியா? 2 3. சரியா? 10 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சதை, தெரியாட்டிக்கும் பரவாயில்லை, தெரிஞ்ச அளவுக்கு செய்து எனக்கு அனுப்ப வேணும். சரியா? அதோட வந்து அநேகமாக ஒரு 2 அல்லது 3 கிழமையில உங்களை எல்லாருக்கும் ஒரு சோதனை வைக்க போறேன். சரியோ? அடுத்த டெஸ்ட் வரப்போகுது. அதுக்காகத்தான் ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கேன். படித்த எல்லா அலகிலையும் நான் சொல்லித்தர எல்லா விஷயமும் வரும். சரியோ? இந்த முறை சொல்லிட்டு தான் வைக்க போறேன் டெஸ்ட். எல்லாரும் வர வேணும். ஒவ்வொரு முறையும் சோதனை வைக்கல கன பேர் வாரே இல்லை. சரியோ? எல்லாரும் வந்திருக்கணும், எல்லாரும் செய்திருக்கணும். சரியா? ஓகே சார். ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார். You're welcome. Bye. Bye.